ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அவல் பாயசம். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான இந்த அவல் பாயசம் செய்யறதுக்கு முதல்ல நாம அவலை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அவல் வறுக்கிறப்ப நீங்க அடுப்ப மீடியம்க்கும் கீழே வச்சு வறுத்தீங்க அப்படின்னா கருத்து போகாம நல்லா பொரிஞ்சிரும். எந்த அளவு வறுக்கணும் அப்படின்னா நீங்க நல்ல வாசனை வந்ததுக்கு அப்புறம் கையில எடுத்து கிரஷ் பண்ணீங்கன்னா நல்லா தூள் ஆகணும். அந்த அளவு நீங்க வறுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா 1 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். 1 கப் அவல் அப்படின்றது தாராளமா 4ல இருந்து 5 பேருக்கு தேவையான பாயசம் செய்யறதுக்கு சரியா இருக்கும். இப்ப நாம அவலை நல்லா வறுத்தாச்சு. இத நாம ஆற விட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கணும். ஓரளவு ஃபைன் பவுடரா நம்ம அரைச்சுக்கலாம். இது ஆறுற டைம்ல நான் பாத்திரத்துல தேவையான அளவு பால் சேர்த்துக்கிறேன். பால்ல குங்குமப்பூவும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிட்டேன். பால் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல அவல், அது நல்லா ஆறிட்டு அதையும் மிக்ஸி ஜார்ல பொடிச்ச அவலை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இந்த அவல் சட்டுன்னு குக் ஆயிடும். மேக்சிமம் ஒரு 2 நிமிஷம் ஆகும். அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக நடுவுல கிளறி விட்டுக்குங்க. அவல் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இனிப்பு சேர்க்கணும். இதுல நம்ம சுகர் போடலாம், வெல்லம் போடலாம், இல்ல கண்டென்ஸ்டு மில்க் போடலாம். நான் 1 கப் அளவு அவல் சேர்த்தேன்ல, அதுக்கு நான் வெல்லத்தை பொடி பண்ணி ஒரு 3/4 கப்புக்கும் அதிகமா சேர்த்துக்கிறேன். இது கூட கண்டென்ஸ்டு மில்க்கும் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கிரீமியா இருக்கும். நம்ம பால் கம்மியா போட்டோம் அப்படின்னா கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கிறப்ப அது கொஞ்சம் அதை ஈடு கொடுத்துரும். வெல்லமும் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டு நெய்ல வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டியான அவல் பாயசம் ரெடி. இந்த பாயசம் ரொம்ப ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். மேக்சிமம் ஒரு 15 நிமிஷம் தாங்க ஆகும். ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களை இன்வைட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கப்பவே பேரலா செஞ்சிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைன்னா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.